ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாயில் வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு ஜவ்வரிசி கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக இந்த கப்பில் நான் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி கண்ணாடி மாதிரி நல்லா ஊறி இருக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு வடிகட்டியில் நல்லா தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா முழுவதும் வடிஞ்சிருக்கணும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது. அதனால் முழுவதும் தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி கொஞ்சமாக பாதாம் எடுத்திருக்கேன். இப்போது நட்ஸை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வேகமாகவே கரிஞ்சு போயிடும். டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நிறைய நெய் செலவாகாது. 2 ஸ்பூன் நெய் இருந்தாவே போதும். நாம் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசியை இதில் சேர்த்துடலாம். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. டக்குன்னு ஜவ்வரிசி அடி பிடிச்சிரும். அதனால் சிம்மில் ஃபஸ்ட்டு மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நெய்லேயே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வதக்குனதுக்கப்புறமா நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எந்த கலர் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கலர் நீங்கள் சேர்க்காம கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். நாம் கலர் சேர்க்கும் போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். அதனால தான் நம்ம கொஞ்சமாக கலர் சேர்க்குறோம். இப்போது சேர்த்துட்டு நல்லா ஜவ்வரிசியை முழுவதும் கலந்து விட்டுருங்க. எல்லா சைடும் ஃபுட் கலர் நல்லா படுற மாதிரி நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்வீட் பண்ணும்போது நாம் சிம்மில் வச்சு தான் நாம் பண்ணணும். ஏன்னா டக்குன்னு ஜவ்வரிசி அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜவ்வரிசி சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம நல்லா ஊற வச்சதுனால நம்மளுக்கு டக்குன்னு ரெடி ஆயிரும். இது கூட 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி இழந்தோமோ அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். சுகர் சேர்த்த உடனே நம்மளுக்கு மெல்ட் ஆகும். ரொம்ப பொறுமையாக பார்த்து கிண்டி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். எசன்ஸ் ஆப்ஷனல். உங்களுக்கு சேர்க்க விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்தோம்னா நம்மளுக்கு பைனாப்பிள் ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்பவே கேசரி சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் வறுத்து வச்சுருக்க நட்ஸை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம நெய் சேர்க்கும்போது நம்மளுக்கு நல்லா ஒட்டாமல் நம்மளுக்கு இந்த கேசரி ரெடி ஆகும். அதனால தான் இப்போது நல்லா கைவிடாமல் கலந்து எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு கேசரி ரெடியாக இருக்குது. ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இப்போது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கலந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு நல்லா செட் ஆகி வரும். பேனில் ஒட்டாமல் இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா ஜவ்வரிசி வெந்துருச்சு. இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது கேசரி முழுவதும் வெந்து தயாராகிருச்சு. பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் லட்டு மாதிரி உருட்டிட்டு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பவுலில் கூட அப்படியே கூட கொடுக்கலாம். ஸ்பூன் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க.